கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். வருவாய் தருணத்திலே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசு மண்டை பாடலுக்குள் நாம் பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. வருவாய் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. வானாலை எல்லாம் வீணாராய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வானாலை எல்லாம் வீணாராய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? ஆண்டவர் பாதம் சரணடைந்தார் அழிந்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு மண்டை. துங்கவனேசுவின் நாமமதே துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவனேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே
கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து அதற்குரிய சில ஒப்பனைகளை நாங்கள் பார்த்து இந்த திருவருளுக்கு நேராக நாம் கடந்து போவதற்கனாலே சில காரியங்களை கற்று நமக்கு எச்சரிப்பாகவும் நம்மை நினைப்பூட்டுகிற மாதிரியும் இருக்கும். ஆகவே இந்த வசனங்களை வாசித்து நாங்கள் எழுதப்படலாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இங்கே சங்கீத நீதிமொழிகளிலே சாலமோன் எச்சரித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆகவே தன் பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதாம், மறைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். நம்ம பாவங்கிறது நம்ம பாவம்னா நம்முடைய சிந்தைக்கு வர்றது ஒரே ஒரு பாவம் தான். நம்ம எல்லாருக்கும் அப்படியே ஒரு இதுதான் பாவம் அல்ல. பாவத்துக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஆனாலும் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆகவே பாவம் அப்படிங்கிறது பொய் சொல்கிறது பாவமாக இருக்கலாம். எப்படி நம்முடைய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் மறைக்கிற விஷயங்கிறது சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மறைத்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். நம்முடைய ஜென்ம சுபாவத்தில் சில நேரங்களில் சில பாவங்கள் இருக்கலாம். அப்படி பல காரியங்கள் இருக்கலாம். விசுவாசத்தில் கூட நம்ம முழுமையாக விசுவாசம் இல்லாமல் இருந்தால் கூட அது ஒரு பாவம் நம்மவே இல்லையா. அப்படி சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் நம்மளிடத்துல பார்க்கிறார். ஆகவே அதை சொல்றாரு, நீங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, என்னிடத்துல அதை என்ன செஞ்சிருங்க, அறிக்கை செய்திருங்கிறார். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். ஆதியில இருந்து இந்த பாவம் என்ன செய்கிறது, நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திற்கு இந்த பாவங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டும், விடுபடுவதற்காக தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களிலே நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். வேத வசனங்கள் நம்மளை என்ன செய்யும், மறுரூபமாக்கி கொண்டே இருக்கும். வேதங்களை நீங்கள் வாசிக்க 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 ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிற பொழுது கர்த்தர் நாமே என்ன செய்வார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கு. ஆகவே சாலமோன் இந்த காரியத்தை ஒரு எழுதுகிறார். 28ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், தன் பாவங்களை என்ன செய்கிறாங்க, மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா. அப்போ அந்த பாவம் அவனை என்ன செய்யும், பாவத்து மேல் பாவம். நாங்கள் அதை தான் குறித்து பார்க்க போகிறோம். அது என்ன செய்யும், அடுத்தடுத்த கட்டங்களுக்குள்ளாக கொண்டு போகும். அதனால தான் நாங்கள் சொல்கிறாங்க, மறைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை என்னது அறிக்கை செஞ்சுட்டு அதை விட்டுறணும். அதுதான் மிக முக்கியம். விட முடியாது. அந்த அறிக்கை செய்தாலும் அது என்ன செய்யும், அது நம்மளை சுற்றி கொண்டே தான் இருக்கும். அதை தான் சொல்கிறார், நீ என்ன செஞ்சிடணும், அதுதான் உனக்கு ஒரு சில நேரங்கள் பலவீனமாகிடும். நம்ம ஒரு காரியத்தை சொல்லி நம்ம சரி பண்ணிட்டாலும் அது என்ன செய்யும், அது ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த குற்ற உணர்வை தான் என்ன செய்வான், பிசாசானவன் நமக்கு சொல்லி கொண்டே இருப்பான். நீ என்னதான் பாட்டு போடலாம், என்னதான் ஜெபம் பண்ணலாம், என்னதான் பண்ணலாம் அப்படி. ஆனாலும் என்னது, அது நமக்கு என்ன செஞ்சு கொண்டே இருக்கும், அது நமக்கு உண்பதாக இருக்கும். அதனால தான் சொல்றாரு, அந்த வசனத்தை சொல்றாரு, நீ என்ன செய்யக்கூடாது, அறிக்கை செஞ்சுட்டு விட்டுரும். அவ்வளவுதான். ஆண்டவரிடத்துல போய் ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது,
அது தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்க கூடாது. அப்ப நம்ம தொடர்ந்து பிடித்து கொள்வதற்கு தான் பிசாசு என்ன செய்வான், அதே நம்ம சொல்லி நம்மை பலவீனப்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால தான் அங்கே சொல்லுகிறார்கள், பாவங்களை மறைக்கிறவன் அவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறான், இரக்கத்தை செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு தைரியம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரிடத்தில் போயிட்டு வேதத்தில் அநேக இடங்களை பார்க்கலாம். அப்படி பாவம் செய்தவர்கள் தெய்வ சமூகத்திலே போய் மன்றாடுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எசேக்கியேல் 18:20 வாசிப்போமானால், எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற பாவம் செய்கிற ஆத்மா தான் என்னது. அப்ப இந்த ஆத்மா தான் அங்க யோவான் எழுதுகிற போது சொல்ல, உன் ஆத்மா நீ வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருந்து சொல்லி. ஆத்மா நமக்கு சோர்வடைந்துட்டுன்னா ஒன்றுமே சொல்லி, இந்த ஆத்மாவை குறித்து பிரசங்கி சொல்லுகிறார். அவன் இந்த ஆத்மா என்ன செய்யுமா, தந்த தேவனிடத்திலே போகணும். ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம பாவம் செய்து நாங்கள் மறைந்து வாழ்கிற பொழுது நம்முடைய ஆத்மா என்ன செய்ய முடியாது, தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது. ஆகவே இங்க எசேக்கியேலுக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்மா அப்ப அந்த ஆத்மா செத்துட்டுனா என்னது, நீங்க சபைக்கு வருவீங்க, எங்க நடந்து போறீங்க, பிரசங்கம் போற நேரம் பேய் கூட்டு போதா, பிசாசு கூட்டு போதா, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நேரம் பாவத்தை குறித்து பேசுற நேரம் கவனமா இருக்கும். இப்படிதான் நடக்கும் சில காரியங்கள். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். ஆசிங்கமாக சொல்லுகிறார். இங்கே ஒரு கேட்டகரியே சொல்லுகிறார். இப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிற முதல்ல பாத்தீங்களேன், சாகும், அப்ப யாரோ ஒருத்தர் செய்யற பாவத்துக்காக ஒரு பிள்ளை பாவம் செய்து அந்த பாவத்தை தகப்பன் ஈடு செய்ய முடியாது, தாய் ஈடு செய்ய முடியாது. அந்த தாயோ தகப்பனோ தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது, அவங்க என்ன செய்ய அறிக்கை செய்ய முடியாது. அவங்க அறிக்கை செய்து அந்த பாவத்துக்காக என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. யார் அதை செய்ய வேண்டும், யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க தான் என்ன செய்யணும், அவங்க அறிக்கை செய்யணும்னு சொல்லிட்டு அங்க சொல்லுகிறார். ஆமாவே இல்லையா? ஆமா. அப்ப அங்க ஒரு கேட்டகரி அப்படி நீங்க 18ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாட்சி வந்தீங்கன்னா நமக்கு அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படியெல்லாம் ஆண்டவர் ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். முதல் வசனத்தை வாசிங்க, 19 வாசிங்க. இது எப்படி ஒருவேளை தாய் தகப்பன் தவறாக இருந்து பிள்ளைகள் சரியான வழியில வந்துட்டா பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு என்ன தண்டனை இல்லை. அதே போல பெற்றோர்கள் நல்லா ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்ந்து பிள்ளைகள் கெட்டு போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும், பிள்ளைகளுக்கு தண்டனை உண்டு. அதை தான் அந்த இடத்துல கோட் பண்றாரு. 18 வாசிங்க. சொல்ல எல்லா ஆத்துமாக்களுக்கும் என்னது, நான் நீதி செய்கிறவனாக இருக்கிறேன். அம்மாவே இல்லையா? எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது தான். அம்மாவே இல்லையா? தேவன் தான் இந்த உலகத்திலே நம்ம எல்லாரையும் உண்டாக்கி இருக்கிறார். இப்போ உண்டாக்கின எல்லாருக்கும் என்னது, அந்த ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ எல்லா அந்த உலகத்தில் உண்டாக்கப்படுகிற எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். எல்லா ஆத்மாக்களும் என்னது, அவருடையது. ஆனால் எந்த ஆத்மா பாவம் செய்கிறதோ அது என்ன நடக்கிறது, அது சாகும் சொல்றார். அப்ப எல்லாருக்கும் நமக்கு என்னது, ஆண்டவர் என்னது, வேதம் நமக்கு எல்லாவற்றையும் என்னது நிர்ணயித்து வைத்திருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறது, சாபத்தையும் வைத்திருக்கிறது, மரணத்தையும் வைத்திருக்கிறது, ஜீவனை வைத்திருக்கிறது. வேற என்ன வைத்திருக்கிறது, நன்மையும் வைத்திருக்கிறது, தீமையும் வைத்திருக்கிறது. வேற எந்த புத்தகத்திலும் இப்படி எழுதப்படவில்லை. ஏன்னா இதுல ஒரு பரிசுத்த வேதாகமம் சொல்லப்படுகிற வேதாகமத்துல தான் எல்லா காரியமும் மறைக்காமல் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆதாமுடைய நன்மையையும் எழுதியிருக்கிறார், அவனுடைய தீமையான காரியத்தையும் எழுதியிருக்கிறார். ஆபிரகாமுடைய நன்மையான காரியத்தையும் எழுதியிருக்கிறார், தீமையான காரியத்தையும் எழுதியிருக்கிறார். அப்போதான் நமக்கு எது நன்மை எது தீமை என்று நம்ம என்ன செய்ய முடியும்,
அறிந்து கொள்ள முடியும். இப்ப தீமையே நமக்கு தெரியாது, இல்லைன்னா நன்மையே நமக்கு தெரியணும், உண்மையை செய்ய முடியும். ஆகவே தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்தை எழுதுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? இவைகள் எல்லாவற்றையும் இது நன்மை இது தீமை தான் பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார். அந்த நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொன்னா நமக்கு என்னது? பாவத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே தான் நாங்க எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது. வாசிங்க மகள். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் நம்ம எல்லாருக்கும் ஒரே கேட்டகரி தான் கொடுக்கிறார். அவன் எல்லாத்துக்கும் நீதி செய்கிறார். ஆமாவே இல்லையா? அப்ப நம்ம நீதி செய்தோம்னா நம்ம நீதிமானா மாறிடுவோம். ஆமாவே இல்லையா? ஆக அநீதி செய்கிறோன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம துன்மார்க்கமாக மாறிடுறோம். அப்ப பாவங்கிறது எத்தனையோ விதமான பாவங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய நிலையில உள்ள பாவங்களும் இருக்கிறது, உலகத்துல மாம்சத்துக்குரிய பாவங்களும் இருக்கிறது. இப்ப ஆவிக்குரிய நிலையில நாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஆவின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிற நாங்க இப்போ பவுல் சொல்லுகிற பொழுது யாருக்கு? தீமோத்தேயுக்கு சொல்ற, உண்மையில் கையில வைத்த பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவியை ஆனல் முட்டு என்று சொல்லி. அப்ப நான் அதை உங்களுக்கு சொல்லுகிற நேரம் நீங்க அப்படியே கேர்லெஸ்ஸா இருந்தா என்னது? அது ஒரு பாவம் தான், அது ஒரு மீறுதல் தான். எதெல்லாம் நமக்கு பாவம்னு பார்த்தா எதெல்லாம் மீறுதலாக இருக்கு அது அவன் அனைத்தும் பாவம். முதலாவது ஆதாம் என்ன செய்தான்? பாவம்னா என்ன பாவம்? மீறுதல். தேவன் சொல்லுகிறார், இதை செய்யாதே என்று சொல்லுகிறார், அதை அவன் செய்தது, அதை மீறுதல். அந்த மீறுதல் தான் என்னது? பாவம். அப்ப நம்ம எல்லா விஷயத்திலும் என்னது? அப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப ஏன் ஜெபிக்கிறோம்? வேதம் சொல்ல. அப்ப ஜெபிக்காம இருந்தா நம்ம என்னது? பாவம் செய்யும். அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டகரி பண்ணிக்கொள்ள வேண்டியது. அப்ப பாவம்னோட ஒரே ஒரு விஷயம் தான் பாவம். அப்படி உலகத்தின் இச்சை அதை தான் நாம யோசிக்கிறோம். அதை விட ரகசியமான காரியம் தேவன் இங்கே வைத்திருக்காரு. அது இயேசுவில் எல்லாம் நடக்கிற சம்பவங்கள். ஆனாலும் தேவன் நாம அவருடைய கண்களில் காண்கிற பாவமும் அது வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்க சொல்லுகிறார். வாசிமக்கள் 18:4 வாசிங்க. எல்லாவற்றையும் ஆண்டு உண்டாக்குன அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது? பாவம் இல்லாமல் இருக்கிறது. ஆமாவே இல்லையா? ஆனால் இந்த உலகம் என்ன செய்யுது? அவங்களே பாவத்துக்குள் உட்படுத்துகிறது. ஆமீன். அப்ப அதனாலதான் நம்ம பிள்ளைகளை ரொம்ப கவனமாக நாங்கள் வளர்க்கிறோம். அவைக்குரிய பிள்ளைகளை சபைக்கு வாரவும் சரி, உலகத்தார் கூட சில நேரங்களில் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்க்குறாங்க. ஆமாவே இல்லை? இப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லா விஷயத்துக்கும் ஜெபம் பண்ணனா மாறிடும், ஜெபம் பண்ணா சரி. அப்படி அல்ல. அவர்களை என்ன செய்யணும்? வார்த்தை மூலம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? வார்த்தை மூலம் நடத்தணும். எப்படி வார்த்தை மூலம் நடத்தணும்? எப்படி வார்த்தை மூலம் நடத்துறது? நம்ம நடத்தணும். பெற்றோர்களாகி நாம பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருக்கணும். அப்ப அவங்க கேட்பாங்க, நீங்க என்னன்னா அப்பா என்னது? நான் வார்த்தைப்படி நடக்கிறேன், நான் வார்த்தைப்படி. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை இலகுவாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அந்த வார்த்தையை வாசித்து யாரும் மன திரும்ப முடியாது. அந்த வார்த்தைக்கு என்னது? அதன்படி நடக்கிற பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு அது. அப்ப வீட்டில் ஒருத்தர் கோவமா பேசாம, தூஷணமான வார்த்தை பேசாம, சண்டை சச்சரவு இல்லாமல் வீட்டில் வளர்ற பிள்ளைகள் எப்படி இருக்குங்க? அதுக்கு அப்படியே தானே இருக்குங்க. அது எப்படி பார்க்குறாங்களோ அப்படியே தானே வளரும். அதே வீட்டில் சண்டையெல்லாம் போட்டுருக்கு அப்படியெல்லாம் கிடந்து அந்த பிள்ளைகளை என்ன செய்யும்? அதுகளுக்கு அந்த உணர்வு வந்துடும். அந்த காலங்கள்லாம் வரையில இப்படி தான் வாழ்க்கை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியெல்லாம் வீடுகளில் நடக்கிறோமோ அதுகளை சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுங்க? அதுக்கு பார்க்குங்க. அது ரொம்ப அதுதான் இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கேமரா. அவைகளை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டே இருக்குங்க. அப்போ எப்போ அது கேட்கறதுக்குன்னு ஒரு பருவம் வயது வருகிற பொழுதுதான் அப்பதான் தாய் தகப்பனுக்கு தெரியும் நாங்கள் செய்கிற காரியங்கள் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பிள்ளைகளுக்கு மத்தியில் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும்? சரியாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமாவில் 2 சாமிகள் 15 வாசிங்க மகள். அப்படியே அதான் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகுபடித்து அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். தாவீது செய்த பாவத்திலே பயங்கரமான பாவம் தான் இது. முதல் ஒரு பாவத்தை என்ன செஞ்சான்? அவன் செய்துட்டான். அந்த பாவத்தை என்ன செய்யறான்? மறைப்பதற்கு இன்னொரு பாவத்தை செய்யறான். பாருங்க, பாவம் கூடுகிறது. அம்மாவே இல்லையா? ஒரு பாவம் செய்துட்டான். அம்மாவே இல்லையா? உங்க எல்லாருக்கும் தெரியும் பற்றைப்பாளுடைய காரியம். அந்த பாவத்தை என்ன செஞ்சிருக்கணும்? இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அறிக்கை செய்து விட்டு இருக்கணும். ஆனால்
இவன் அறிக்கை செய்யவில்லை. இந்த பாவம் என்ன செய்து அடுத்த பாவத்தை என்ன செய்து செய்ய வைக்கிறான் என்று. அப்ப ஒரு பாவம் தான் நம்ம செய்யறோம். உதாரணத்துக்கு நீங்க இப்ப கோபத்துல உங்க பிள்ளைகளை ஒரு அடி அடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கணுங்களேன். அப்புறம் என்ன நடக்கும்? கோபத்தின் மிகுதினால என்ன நடக்கும்? இன்னொரு அடி அடிப்போம். ஆமா இல்லை? அப்படிதான் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யற நேரத்துல ஒரு வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கணுங்களேன். அப்ப என்ன நடக்கும்? அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் என்ன நடக்கும்? அந்த மாதிரி தான். அப்ப அது போல இவன் செய்த பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க நமக்கு. இப்ப என்ன பாருங்களேன், என்னன்னா அந்த உரியா என்கிற மனுஷன் யாரு? உத்தமன். தன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறான். நம்பவே இல்லையா? நம்பி இருக்கிறான். நாம் யுத்தத்துக்கு போனாலும் என்னது, என்னுடைய என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவோம் சொல்லி நம்பவே இல்லையா? ஆமா, இப்ப நம்ம வேலைக்கு போறோம், என்ன நம்பி போறோம்? ஆமே, அப்படி ஒரு நம்பிக்கை தானே. அப்ப இவன் பாருங்க, தாவீது என்ன செய்யறான்? ஒரு நம்பிக்கை துரோகமே செய்யறான். நம்பவே இல்லையா? ஒரு நம்பிக்கை துரோகம் செய்தது மாத்திரமல்ல, அதை விட பயங்கரமான ஒரு காரியம், அவன் கையிலே ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறவனாய் இருந்தான். அப்ப ஊரியா எவ்வளவு பெரிய நல்ல மனிதனாக இருக்கும். நம்மளா இருந்தா கூட ஒரு பாசல கொடுத்தா இதை கொண்டு போய் கொடுத்துருங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? மூக்கில் உணர்ந்து பார்ப்போம். இல்லைன்னா என்ன செய்வோம்? நம்ம கை என்ன செய்யும்? பிரித்து பார்த்துருவோம். தெரியுமா? ஏதாச்சும் ஒருத்தர் ஒன்று செஞ்சுட்டா நமக்கு என்ன மனசு என்ன செய்யும்? அதை பார்க்கணும் தோணும் இல்லையா? உரியா அதை செய்யவில்லை. பாருங்களேன், மரணத்தை சுமந்து கொண்டு போகிறான். ஆமா இல்லையா? யாரோ ஒருத்தர் செய்த பாவத்தின் விளைவு, பாவமே அறியாதவன் எங்க தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறான். ஆமாவே இல்லையா? யோசித்து பாருங்க. 2 சாமியல் 12:14 வாசிக்கமாக. இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க காரணமாயிருந்தாய். இதனால என்னது புரியுதா? தாவீது யாரு? சொல்லுங்க. இருதயத்துக்கு நீங்களும் யாரு? இருதயத்துக்கு ஏற்றவர்கள். அம்மாவில்லையா? ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இல்லையா? அப்ப நீங்க தவறு செஞ்சா யாரு சந்தோஷப்படுறது? சத்துரு கணக்க சொல்றாங்க சாத்தான் சொல்லி. அப்போ நம்ம என்னது அதான் அங்க சொல்றாரு, இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய அப்பா என்ன, அதுதான் இந்த காலத்துல நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்க என்னது படிப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆமீன். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்கிற பொழுது உங்களுடைய எதிராளியாகிய சத்துரு உங்களிடத்தில் இதை குறித்து நீதி கேட்க மாட்டான், அவன் தேவனிடத்தில் கேட்பான். உங்க இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றீங்க, உங்களுடைய வார்த்தை கேட்கிறான்னு சொல்றாங்க, ஆனால் இவன் செய்திருக்கிற பாவம் எவ்வளவு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி புரிகிறதா? அதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தை செய்து அவன் அறிக்கை செய்யாமல் இந்த காரியம், இந்த ஒரே ஒரு காரியம், அவன் எத்தனையோ தாவீதுடைய காரியங்கள் வேற காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் பெருசா காணப்படவில்லை. இதற்காக அவன் எடுத்த அந்த பாவம் அவனே இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளுக்கு கொண்டு போயிருக்கு. ஆமாவில்லை? நீங்க அந்த அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரியாவை ஏமாற்றுவதற்கு அவன் எடுத்த பயங்கரமான செய்த அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக அவன் என்னென்னலாம் மானுஷத்தின்படி செய்யலாம். ஆமாவே இல்லையா? ஒன்றை செஞ்சு அதை விட்டுட்டு என்ன செய்யலாம், இன்னொன்னு செய்யலாம், அதுலயும் ஃபெயில், அதுலயும் சரி. கடைசியில என்ன நடக்குது? மரணத்துக்கு நேராய் கொண்டு வருகிறார். அப்ப மரணத்துக்கு அதிபதி யாரு? பிசாசு. அப்ப அந்த யார் மறித்திருக்கணும்? தேவனுடைய சட்டத்தின்படி யார் மறித்திருக்கணும்? தாவீது. ஆனால் என்ன நடந்துச்சு? தாவீது என்னது அதான் சொல்றாரு வாசிக்கிற மகன். ஆனாலும் இந்த காரியம் நீ செய்த அவலமான காரியம், உன்னை நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன், உண்மையில் பிரிய வைத்திருக்கிறேன், உனக்கு எல்லா என்னது அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன், நீ ஒரு சின்ன ஒரு காரியத்துல என் பேரை என்ன செஞ்சிட்ட? பெருமைப்படுத்த வேண்டிய நீ என்னுடைய பேரை என்ன செஞ்சிட்ட? மற்றவர்கள் தூசிக்கும்படியா. உடனாவிக்குரிய கவனமாக இருக்கிறது. நாம் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பார்க்கிறீங்களோ என்னமோ, உங்களை இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது.
இந்த உலகம் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு செய்கிறது. ஏன்னா நீங்க நீதிமான்களும் நீங்க செய்கிற காரியம் நீதியா இருக்குது, அது தேவனுக்கு உகந்ததா இருக்கிறபடினால்தான் சத்துரு என்ன செய்யணும், உங்களுக்கு விரோதமாக சண்டைகள் சச்சரவுகள் வீண் பிரச்சனைகள் இப்படி கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும், ஒட்டுக்க பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்பவே இல்லையா? ஆகவேதான் நீங்க தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார். வாசி மகளே. இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நாத்தானுக்கு இந்த கேள்வி வந்துருச்சு. போய் பார்த்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க ஒரு கதையே சொல்லுவார். ஒரு கதையை சொன்னோம், அந்த கதையை சொன்னோன்னு இவர் உணர்ச்சி வசப்பட்டு தாவீது சொல்றார், அப்படியே அப்படி தவறு செஞ்சுட்டாங்க, அவன் என்ன செய்யணும், கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லணும்னு தான் சொல்லுவாரு. வேற யாரும் இந்த காரியத்தை செய்யல, இதை நீ தான் செஞ்சு சொன்ன. நம்பவே இல்லையா? தேவன் தீர்க்கதரிசி மூலமாக வாங்க என்ன நினைச்சு வாங்க. அந்த கடைசி பதின வாசமாக இவன் செய்த பாவத்தினாலே நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அந்த பிள்ளை என்னாச்சு? தாவீது என்ன செஞ்சாரு? உபவாசித்து ஜெபம் பண்ணி அவன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுக்கும் சொல்லி பிரயாசப்பட்டாங்க. ஆனால் பாவத்தின் விளைவு மரணமாயிட்டு. அமகில்லை. அப்போ நாங்கள் வாசிக்கிற மாட்டோம். எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், மிக கவனமாக இருக்க. நம்ம காலத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தது போல நாம வேறு பிரிக்கப்பட்டு நாங்கள் எங்கே கொண்டு போகப்படுகிறோம், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே திருவிருந்துக்கு வர்ற நாம நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பாவத்தை செஞ்சு எனக்கு மறைக்கலாம், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். ரமாவினி, அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். இந்த கால வேலையில அறிக்கை செஞ்சுட்டு என்ன செஞ்சிடணுமா, அதை விட்டுறணுமா. அதுதான் மிக முக்கியம். அறிக்கை செய்து பெருசு இல்லை. ஒவ்வொரு வாரமும் அறிக்கை பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணலாம். ஆமே, யாரு பவுல் பாருங்க, அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கு. அனுதினமும் அறிக்கை பண்ணுங்க. எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, அது முல்லை போல என்னை குற்றுகிறது, ஆண்டவர் கிருபை போது இல்லை ஆண்டவரே எனக்கு என்னது. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போகிற பொழுது என்ன செய்கிறாரு, அந்த பாவம் மேற்கொள்கிறது. அப்பையும் அவர் இருக்கிறார், ஜெபத்தினால் அதை மேற்கொள்ளுகிறார். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு முன்னதாக நீங்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு முன்பு வருகிற பொழுது இந்த வேத வசனங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும், திசை திருப்ப வேண்டும். ராமன் அதுக்காக தான் நான் சொல்றேன், வேதத்தை நல்லா வாசித்து கொண்டிருங்கன்னு சொல்றது. ஆமீன். அப்ப அது நமக்கு என்ன செய்யும், ஆமா, இப்போ பிரசங்கியாகி எனக்கு மட்டும் ஆண்டவர் வேத வசனங்களை கொடுத்து பிரசங்கிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் உள்ளத்திலும் கர்த்தர் பேசுவார். நன்மையை மாத்திரம் பேசுவார் என்று இல்லை, நாம் செய்கிற தீமையான காரியத்தை நமக்கு வெகு விரைவாக உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆமாவே இல்லையா? வசனத்தின் மூலம் செய்வார். அதனால நம்ம நினைக்கக்கூடாது பிரசங்கம் தேவாலயத்தில் வந்து பாசம் அல்ல. அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட யாராச்சும் ஒருத்தர் சொல்ற நேரம் நமக்கு என்ன ஆகும், நம்ம செய்கிற ஒரு பாவத்தை குறித்து யாராச்சும் சொன்ன என்ன நடக்கும், என்ன நடக்கும் சொல்லுங்க. என்ன நடக்கும் சொல்லுங்க. முகநாடி வேறுபடும். ஆமாவே இல்லையா? ஏதாவது சொன்னோன்னே இந்த அகத்தின் அழகு. அப்ப நமக்கு அது சொன்னோன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க, என்ன பாருங்க பாருங்க ஒரு வந்து அப்படி கலவெடுத்து விட்டாரு அப்படின்னா, நம்ம கலவெடுத்துனா நமக்கு என்ன ஆகும், என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் கலவெடுக்கிற ஆளாக இருந்து உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு மம்மி பென்சில் கொடுத்து வீட்டான் மம்மி அவனை போட்டு அடித்தாங்க அப்படின்னா பென்சில் திருடனுக்கே அடிக்கும். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய திருடனாக இருக்கிறோம், புரிகிறதா? அதுபோல தான் அங்கே பார்க்கிறோம். மார்க்கு 1:15 வாசிக்க மகன் சீக்கிரமா முடிக்கப்படும். யோவானிடத்தில் வருகிறார். இப்ப யோவான் என்ன செய்கிறார், அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சரியா? மார்க் அதிகாரத்தில் பார்க்கணும். யோவானிடத்துல எல்லாம் வாராங்க பாருங்க. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திலே போய் தங்கள் பாவங்களை முதலாவது என்ன செய்யறாங்க, அறிக்கை செய்து விட்டு விடுகிறாங்க. புரிகிறதா? அந்த அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ராமின்றது அதுதான் உங்களுக்கு ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக உங்களுக்கு வேதத்தை குறித்து நாங்கள் சொல்லி இந்த பாவங்கள் இது இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இது நீங்க தொடர்ந்து பயந்து செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது, நாங்கள் இரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். ஆகவே இந்த பாவம் என்ன செய்யும், உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம் என்னது?
மரணம். அப்ப 2 மரணம் இருக்கிறது. அப்போ ஒரு மரணம் நமக்கு வராதனால நம்ம நினைக்க கூடாது நமக்கு எங்க மரணம் அல்ல. இங்க வேதம் தெளிவா சொல்லுது. எசேக்கியேல் 18:20 சொல்லுது. என்னது பாவம் செய்கிற ஆத்மா அது செத்து போயிடும். அப்புறம் நீங்க சபைக்கு வரீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் இந்த ஆத்மா என்ன ஆயிட்டு? இது செத்து போச்சு. அம்மாவே இல்லை, எல்லாம் செய்யலாம், மாமிசத்தின்படி எல்லாம் செய்யலாம். ஆமீன். ஆனா ஆவி என்னது இருக்கும்? அதுவும் உற்சாகமா இருக்கும். ஆனால் ஆத்மா என்ன செய்யும்? அது அதுக்கு தேவனுக்கு அந்த கனெக்ட் இல்லாமலே இருக்கும். அம்மாவே இல்லையா? அதுதான் மிக முக்கியம். அதனால ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவர்கள் நம்ம தெளிப்பு ஞானஸ்தானம் அல்ல, நாங்கள் முழுக்கு ஞானஸ்தானம். இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்து அவர் என்ன செய்தான்? முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றார். ஆமாம், அவர் பாவம் செய்யவில்லை. ஆனாலும் என்னது? உங்களின் பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? முன்மாதிரியாக நம்மை கழுவுவதற்கு என்னது அடையாளமாக அவர் என்ன செய்தார்? அந்த காரியத்தை செய்தார். ஆனால் அவரோ நமக்கு என்னத்தை கொடுத்தாரு? அவர் என்ன கொடுத்தார்? யாரு? யோவான் என்ன எதில் ஞானஸ்தானம் கொடுத்தாரு? ஜலத்தினாலே கொடுத்தார். ஆனால் இயேசு என்ன செய்தாரு? ஆவியினாலே கொடுத்திருக்கார். ஜலத்தினாலே நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒருவேளை நாங்கள் பாவம் அறிந்தோ அறியாமலோ செய்திருந்தாலும் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கூடாக நாங்கள் அந்த ஆவியினால நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால், அதிலே நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறபடினாலே நீங்கள் பாவம் செய்கிற பொழுது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கலங்கப்படுத்துகிறீர்கள், அவரை பாவத்துக்கு உட்படுத்துகிறீர்கள். அம்மாவில்லை. இப்போ நாம் போய் தவறான இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா, நீங்க பெற்றுக்கொண்டு ஆவியின் அபிஷேகம் என்ன செய்யும்? ஆவியானவர் என்ன செய்வாரு? சொல்லுங்களேன். சில நேரங்களில் பெற்றோர்கள் நான் பார்க்கணும், சில உலகத்தில் பார்க்கணும், பெற்றோர்களே என்ன செய்வாங்க? பிள்ளைகளை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க தவறான ஒரு சிகரெட்டையோ இல்லை சாராயத்தோ அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அம்மாவே இல்லை. ஆனால் அவனுக்கு என்னது? வயசு இல்லை, ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் வயசு வந்து என்ன செய்வான்? இது அது போல தான். இப்போ பரிசுத்த நீங்கள் அப்படி செய்யணும். என்னது? இப்போ நீங்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு நீங்கள் போயிட்டு தவறான இடத்துல போயிட்டு உட்காந்துருந்தா பரிசுத்தாவை என்ன செய்வார்? வயசு இல்லை, சின்ன வயசு பழகி பிடிக்கும் அப்படியா? இல்லை. அவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். புரிகிறதா? இப்போ தவறான நீங்கள் நண்பர்கள் சிநேகிதர்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்கூல் எல்லாம் போகிறீங்க. அப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் எவ்வளோ போயிட்டு வரது உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துல கொண்டு போய் உங்களை வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவியை விடுங்க, அபிஷேகத்தை விடுங்க, ஆத்மா எல்லாத்தையும் விடுங்க. சாதாரண ஹியூமன் பீயா இருக்கிறீங்க. அவங்க கொண்டு போய் இருக்கிற இடம் வந்து ஒரு மாதிக்குது. நான் இங்கே வந்த புதுசுனா ரோட்லலாம் டீ குடிக்க மாட்டேன். ஏன்னா இங்கே ஸ்ரீலங்காவிலலாம் ஹோட்டலில் தான் போய் டீ குடிச்சு அப்படி தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து என்னது? அப்போ இப்பயும் என்னவா இருக்கும்? அது குடிக்கிறதுன்னு என்ன நடக்கும்? ஏதோ தவறானது குடிக்கிற மாதிரி எல்லா பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆமாம் இல்லையா? புரிகிறதா? அந்த மாதிரி நீங்க செய்கிற நேரம் பரிசுத்த ஆவியானவர் யோசிச்சு பாருங்க. அவருக்கு இங்கெல்லாம் பார்ப்பாரு. தெரியுதா? ஏன் பார்ப்பாரு? சொல்லுங்க. ஏன் பார்ப்பாரு? நீங்க செய்த பாவங்களுக்காக சத்துரு வந்து உங்களை அப்படி பார்த்துரு. உங்களை பார்க்க மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் எங்க நிற்கிறாங்க? புரியுதா? யோசிச்சு பாருங்க. அதுதான் நீ சொல்லுங்க. வாசிங்களேன். அறிக்கை என்ன செய்யணும்? பாவ அறிக்கை மீண்டும் செய்வதற்கு அல்ல. என்னது? அதான் அறிக்கை செஞ்சு என்ன செஞ்சிடணும்? அதை விட்டுடணும். எதை? அது உங்களுக்கு தான் தெரியும் என்ன பாவம் சொல்லிட்டு. தேவனை துக்கப்படுத்துகிற பாவம், கோபம் வருகிறது, அதெல்லாம் இல்லை. அதை விட பயங்கரமானது நம்மை அழிக்க, நம்முடைய சரீரத்தை அழிக்க, நம்முடைய சரீரத்தை துர்பிரயோசனம் செய்கிறதான எந்த ஒரு காரியமும் நம்ம என்ன செஞ்சிடணும்? சங்கீதம் 1 போல நம்ம அந்த இடங்களில் நிற்கவும் கூடாது, அதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? நாங்கள் கலக்கவும் கூடாது. ஆகவே இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? வசனத்தை கேட்டோன்னே அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிட்டு? இருதயம் குத்தப்பட்டுருச்சு. ஆமாவே இல்லையா? நீங்கள் அந்த மத்திய அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாவே இல்லையா? வாசிங்களேன். ஆமாம், எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பாவத்தை பாருங்க. அது கொஞ்சம் மத்தியில் பார்ப்போமே.
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மூணாம் அதிகாரத்தில் வாசிக்க 5. 3ஆம் அதிகாரத்தில் 5 வாசிக்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் யோவானிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, திரியின் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நான் கேட்கிறேன். இதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யறோம்? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம் சொல்றோமே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் அப்படின்னு சொல்றோம். ராமேந்து நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். ஏன்னா ஆபிரகாம் அப்படி பரிசுத்தம் உள்ளவன், ஆமாவே இல்லையா? அப்ப பழைய ஏற்பாடுபடி இவங்க என்ன செய்யறாங்க? நாங்கள் யாரு? நாங்கள் யூதர்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய வம்சம். இல்லை, நீங்க ஞானஸ்தானம் பெற்றது பிறகு நீங்க யாரை மாறணும்? ஞானஸ்தானம் பெற்றது பிறகு நீங்க யாரை மாறணும்? கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். அதுக்கு தான் ஒப்பனை ஞானஸ்தானம். ஆமே. இல்லைன்னா யூதர்களை போல நீங்க யூதர்களாக இருக்கலாம், இஸ்ரவேலராக இருக்கலாம். அது அல்ல. நீ இஸ்ரவேலனா இருக்கலாம், நீ யூதனாக இருக்கலாம். நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்தானம் பெற்றதான் நீ கிறிஸ்தவனாய் மாற வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்களேன். கிறிஸ்தவர் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யும். அது பாருங்க, அது வரவே மாட்டேங்குது. வாழ்க்கையில் வீட்டுக்கு பாவம் அப்படியே வாசிங்க. சொல்றாரு ஆபிரகாம் பேரே சொல்லிட்டு கிடக்காதீங்க. ஆபிரகாம் நீதிமான், ஆபிரகாம் பரிசுத்தவான், ஆபிரகாமுடைய சந்ததி சொல்லாதீங்க. நீங்க ஆபிரகாம் ஆராட்டி ஆண்டவர் கல் எடுத்து ஆபிரகாமுக்கு சந்ததியை உருவாக்குவார். ராமின் இங்கம்மா பாருங்க இருக்கான். பக்கத்துல இருக்க கோடாலி இருக்கான்னு பாருங்க. ஆகையால் பாருங்களேன், நம்ம அந்த மாதிரி நம்மளால என்ன செஞ்சிருக்கோம்? பிறகு இன்னும் கொஞ்ச நாள் சென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம். ஆமாப்பா, ஞானஸ்தானம் எடுக்க வரவங்க யோவான் எப்படி சொல்றாரு? இப்போ நம்மளா இருந்தா அவங்க ஞானஸ்தானமா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீர்கள், நல்லதுக்கு சபைக்கு வாங்க, ஜபத்தில் இருங்க, வேதத்தை வாசிங்க, காணிக்க கொடுங்க, தசமாக கொடுங்க, அதெல்லாம் மெயினாக போட்டுருவோம்ல, எல்லாம் போட்டு வெள்ளம் வாங்க, வயிற்றில் வாங்க எல்லாம் சொல்லி என்ன செய்வோம்? ஆதரிப்போம். ஆனால் இங்கே எச்சரிக்கிறார். இந்த ஞானஸ்தானம் என்பது என்னது? ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வருவது என்னது? சாதாரண விஷயம் அல்ல. ஆமாவா இல்லையா? ஏன்னா கிறிஸ்துவை அடையாளம் பண்ண நீங்க வாரீங்க. ஆமாவா இல்லையா? உலகத்திலே நாங்கள் வேறு விதமா இருந்தோம். ஜாதியே, மதம், மொழி, இனத்திலே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டு இருந்த நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த இடத்துல எப்படி மாறி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் மாறி இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஆமே. அதனாலதான் சொல்றான் சொல்றாரு, நீங்க கனி கொடுக்கணும்னா உங்களுக்கு என்னது? அங்க ஒண்ணுமே இல்லை, வெட்டுண்டு அப்படின்னா என்னது? அதுதான் சொல்றாரு. அவருடைய வருகையில நடக்கிற சம்பவத்தை ரகசியமா சொல்றாங்க. கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். கனி கொடுக்கிறதாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு ஆவியின் அபிஷேகத்தை தந்து நம்மை அவர் மாற்றுகிறவராக. கரங்களை தட்டி தேவனை கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். 1 யோவான் 8 வாசிக்கலாம். 1 யோவான் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சொல்றாரு. வாசிங்க 8 வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சொல்றாருங்க. நம்ம என்ன செய்வோம்? ஒத்துக்கொள்ள மாட்டோம்ல. கறியில குழம்புல உப்பு கூடிட்டா ஒத்துக்கிறோமா? தெரியாம போயிடுச்சு. இல்லையே, நான் போட்டேன், நீ போட்டியா? பாவம். எங்கெல்லாம் நாங்க துணிகரமா செய்யறோமோ, தம்மை காத்து கொள்றதுக்காக செய்யறோமோ, அது பாவம் தான்.
உப்பு தான், சின்ன விஷயம் தான். ஆனால் என்ன செய்யறோம்? பாவம் செய்யறோம். ஆமாவே இல்லையா? இந்த பாவத்தை பிள்ளைகள் பார்க்குது. உங்க பிள்ளைகள் என்ன செய்யுங்க? இந்த பாவத்தை அவர்களும் தொடர்ச்சியாக செய்வார்கள். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம பாவம்னா சில விஷயத்துலேயே நமக்கு உங்க எல்லாருக்கும் பாவம் அப்படிங்கிறதுனால இயேசு சொன்ன அந்த பாவம் மட்டும்தான் தெரியும். பெண்ணை பார்த்தால் விபச்சாரம் பண்ணியாச்சு, ஆணை பார்த்து, இதுதான் நமக்கு, அதை தான் பாவம்னு சொல்லி நம்ம இந்த தலையில சுமந்து கூட அப்படியே தெரியும். ஆமாவே இல்லையா? ஆமா, அதுதான் நமக்கு பெரிய ஒரு பயங்கரமா இருக்கு. அதுவல்ல, அதுவும் பாவம் அல்லாதது அல்ல. அதை விட பாவம் என்னது? சின்ன சின்ன விஷயங்களுக்கு மற்றவர்களை ஏமாற்றுகிறது. ஆமே, அதுதான். நான் ஒரு காரியத்தை செஞ்சுட்டா நான் என்ன செய்யணும்? அவர் அத்தனை நிருபங்களை எழுதுகிற பவுல் சொல்லுகிறார், நான் பாவிகளிலே என்ன பாவம் செய்தார்? இயேசுவை அறியாதபடினால் பாவம். நம்ம இயேசுவை அறியாத வரைக்கும் நாங்கள் யாரு? பிரதான பாவிகள் தான். உலகத்துல கிடந்து அலைந்து திரிவோம். அவன் சொல்றாரு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டது பிறகு சொல்லுகிறான், பாவிகள்னு லிஸ்ட் எடுத்தா நான் பிரதான பாவி. இன்னமும் நான் என்ன செய்யப்படவில்லை, நான் இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. இன்னும் எனக்கு பாவங்கள் இருக்குது. என வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்யணும் என்னது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்யறவன். அப்ப இன்னும் நம்ம இந்த வயிற்றுல நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம்னா நினைச்சிடக்கூடாது. நமக்குல கோபம் இருக்கும், இருக்கும், வேற என்ன இருக்கும்? போய் சொல்றது இருக்கும். ஒரு சின்ன டைம்ல கூட என்ன செய்வோம்? சில நேரம் பண்ண இங்க எல்லாம் டைமிங் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. 10 மணிக்கு வாங்கினா 11 மணிக்கு போடுது. என்ன ஏன் பாஸ்டர் 11 மணிக்கு அங்க இருக்குது? ஏய், உன்னை 10 மணிக்கு வர சொன்னா நீங்க 10 மணிக்கு வரணும். அம்மாவே இல்லையா? நீ 11 மணிக்கு நான் அங்க ஜெபம் பண்ணி, இங்க டீ குடிச்சு, அங்க உபவாசம் இருந்தா அதெல்லாம் சரி வராது. டைம் இஸ் த டைம். ஒரு ஆமின்றது. அப்ப அதுலயே நம்ம என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாது. விசுவாசம் என்ன செய்வான்? உங்கள் வாழ்க்கையில நேரங்களை திருடிக்கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஜெப வேலையை திருடுறான். அது மாதிரி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அப்படியெல்லாம் நம்ம நேற்று நாள் தியானித்தது போல சில காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? அப்படியே விட்டுறோம். அதனால சொல்றாரு, வாசிங்க மகா 8. சொல்லுகிறார், பாவம் இல்லைன்னு சொன்னா நம்மளும் நம்ம என்னது? நம்ம ஆத்மா சிரிக்கும். ராமன் சொல்லுங்க, வேலாம் செஞ்சுட்டு சொல்லலாம் சொல்லிட்டு என்ன செய்யறோம்? எனக்கு தெரியாது. அப்படிங்களா? போய் சொல்லிட்டோம்னா என்னல்ல, ஏன் சொல்லிக்க மாட்டார்? சத்தியம்னா யார்? என்னது? அப்ப அவர் இருக்க மாட்டார். போய் சொல்லக்கள் இருப்பாரா? நீங்க பொய்யே பேசிக்கிட்டு நான் உங்களோட சேர்ந்து நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு சிங் சக் போடுறேன்னு சொல்லுவாரா? அடுத்து வாசிங்க. அடுத்து சொல்றாரு யோவான், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு மன்னித்து எல்லாம் பாருங்க என்ன சொல்ற, எல்லாம் என்னது? அந்த பாவம் என்னவா? அநியாயம் நீக்கி கரங்களை தட்டி தேவனுமே கொடுத்து அவர் எப்படி இருக்காரு? அது தகப்பன். அம்மாவே இல்லையா? பெரிய பாவத்தை செய்துட்டான். சொத்தை அபகரித்து கொண்டு போய் விபச்சாரம் வேசித்தனத்தில் போயிட்டு எல்லாம் செலவழிச்சுட்டான். அம்மாவே இல்லையா? தன் தகப்பனுடைய சொந்த ரத்தம் அவன் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம் கவனமா இருக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வந்து அடிமை போட்டு கச்சரிக்க கூடாது. பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? இத்தனை இடத்துல போயிட்டு அடிமை போல நின்று அந்த சம்பளத்தை வாங்கி அதை கொண்டு வர பிள்ளைகள், அது எனக்கு அது வேணும், இது வாங்கி கொடுக்கணும், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் முரண்பட்டுருமே இருக்கக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். கட்டுரை பிள்ளைகள் அடுத்த வருஷம் வாசிங்க. நீங்க பொய்யரா இருக்கிறது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யறோம்? அவரை இயேசு எனக்காக பரிசுத்த ஆவியானவரே ப்ளீஸ் எனக்காக நீங்க என்ன செய்யணும்? போய் சொல்லிதான் ஆகணும். நம்மவே இல்லை. அவன் தூரத்துல வருகிற கூட அவன் தகப்பனார் என்ன செய்யறான்? அவனை அழைக்கிறார். ராமின் சொல்லு என்ன செய்யறாரு? அந்த தகப்பன் என்ன செய்யறாமா சொல்லுங்க. ஓடி போற அவன் எப்படி இருக்கிறான்? எங்க வேலை செய்ய, எந்த கம்பெனியில வேலை செஞ்சான்? எந்த ஐடி கம்பெனியில வேலை செஞ்சான்? பண்டி. அப்ப எப்படி இருந்திருப்பான்? பண்டியா தான் இருந்திருப்பான். ஐடிஐல வேலை செய்யறவங்க ஐடி கம்பெனி அவங்க எப்படி இருப்பாங்க? நீட்டா இருப்பாங்க. அது மாதிரி என்னது, நம்ம என்ன வேலை செய்யணுமோ அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம இல்லை முன்ன வேலை செய்யற நேரத்துல அந்த இதுல மீன் வைக்கிறவங்க வருவாங்க. அப்போ அது ஃபுல்லா ஏசி இருக்கும். மீன் விற்கிறவங்க வந்தா எங்களுக்கு பயமா இருக்கும். அப்படியே உள்ளுக்கு வந்து கதவை திறந்துட்டா அவ்வளவுதான்.
அவ்வளோ ஸ்மெல் போகவே போகாது. அவங்க வர்ற நிலைமை நாங்கள் சொல்லி ஏசி ஓப்பன் கதவு திறங்கடா அப்படின்னா, ஏன்னா அவங்களும் அந்த ஏசியில் வந்து இருக்கணும்னு ஆசையாக வருவாங்க. அப்போ அப்படின்னா இல்லாமல் போய் நம்ம மட்டும் ஏசியில் இருக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வர்றவங்க கொஞ்சம் நேரம் ஏசியில் இருந்து கொஞ்சம் உள்ளுக்கு கொஞ்சம் திருநாட்டம் வந்துட்டா நமக்கு என்ன பண்ணுறது ப்ரெஸ்டேஜ் அதவே இல்லையா. அவங்க போனதுக்கு பிறகு திருப்பி இதெல்லாம் அப்படி திருப்பி போட்டு உட்காந்து அதை சுற்றிட்டு இருக்கிறது ராமிட்டு. ஆகவே இங்கே வேதம் சொல்லுவது வாசி மகள் அந்த வசனத்தை நம்ம பரவாயில்ல இல்லையா. நம்ம செய்யற பாருங்க, அப்ப நீங்க செய்யற பொய் என்ன நடக்குது? அவரை மாத்திரமா உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். ஒரு பிள்ளை ஒரு தப்பு செஞ்சுட்டு அதனால என்ன நடக்குது? அந்த பெற்றோர்களுக்கு என்ன உண்டாகுது? கெட்ட பேர் வருது. அம்மாவில் அவங்க போய் நிக்கணும், தலை குனிஞ்சு நிக்கணும், வேதனைப்பட்டு நிக்கணும். அதுக்காக பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். சும்மா ஆவிக்குரிய வசனம் வேதம் அப்படின்னு இல்லை, உலகத்தோட நம்ம பார்க்கணும், ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த உலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகம் நம்மளை என்ன செய்யும்? பாவ இச்சைக்கு நேராக நம்ம இழுத்துக்கொண்டே போகும். இந்த திருவிழாவுக்காக மட்டும் இன்றைக்கு மட்டும் வந்து ஒப்புரவாகி அதை எடுத்துட்டு வாயை தொலைச்சிட்டு அங்கிட்டு போயிட்டு பேசாததெல்லாம் பேசுறது, கண்ணிலே பேசுறது. அப்படி பிள்ளைகள் இப்படி கண்ணில் இப்படி பேசுவாங்களே தெரியுமா? கண்ணில் பேசிருக்கியா புஷ்பா? எப்படி இப்படி பார்த்தா அது உள்ளுக்கு என்னென்ன இருக்கும்? கொஞ்சம் வச்சு கொள்ளும் வேற வேற ஸோ அண்ட் ஸோ இங்கிலீஷ் வேர்டெல்லாம் வரும். டாக்கிங் இங்கிலீஷ் பிள்ளைய தான் செஞ்சோம். கையை ஓங்கன்னு என்ன வந்துடும்? உள்ளுக்கு என்ன வரும்? கவிதைகள் வரும் இல்லையா? ஆக 9 வாசிக்கும் நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் எல்லா முதுகுக்கு அப்படின்னா என்னது? பார்க்கணும். நம்ம முதுகு எத்தனை பார்த்துருக்கோம். பாவத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பின்னால அப்படின்னா என்னது? அவர் ஆராய்ந்து பார்க்க மாட்டார். பாவத்தை பாராத நமக்கு வராது. அதுவே பாவம். ஒருத்தர் மன்னிச்சுட்டு அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது பெரிய பாவம். மன்னிக்கிற ஒரு பாவம் இருந்தா அது மனசுக்குள்ள வச்சுக்க மன்னிச்சுட்டு இதை என்ன செய்ய முடியாது, நடக்க முடியுமா? வாசிக்க மகள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மன்னிப்பேன். உண்மை உள்ளவராக அனவையிலேயே கடைசிய வாசிக்க வெளிப்படுத்தவும் 5 வாசிக்க மகள் அவனுக்கு வெண்வஸ்திரம் கற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் திருப்பி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இந்த பாவம் நம்மளை என்ன செய்யும்? ஜெயம் கொள்ள விடாது. பக்கமும் நெருக்கத்தை கொண்டு வரும். அம்மாவே இல்லையா? ஆனால் அங்கே சொல்லுகிறார், சர்ச்சை சபைக்கு சொல்லுகிறார், சர்ச்சை சபைக்கு எவனோ, அதுதான் மிக முக்கியம். வெற்றி பெறணும். ஓடுறோம், எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆமே போராட்டத்தை என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை. நமக்கெல்லாம் போராட்டம்னா வேணும். ஊழியத்தில் போராட்டமே இருக்கக்கூடாது. டிங்கினா அது வரணும், டங்குனா அது வரணும். அம்மாவே இல்லையா? நான் பவுல் சொல்லுறா, நான் பெரிய ஊழியத்தை செஞ்சேன். அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, பேய் ஓடுனது, பிசாசு ஓடுனுச்சு, சுகமானிச்சு, நான் சொன்னா நடக்கும். அப்படியா சொன்னாரு? நல்ல போராட்டத்தை. இந்த உலகம் போராட்டம். அதுதான் ஏற்று சொல்லுங்க, உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே தான் ஜெயம் கொள்ளுகிறவன். அப்படின்னா என்னது? இஸ் தி கேப்டன். அவர் என்ன செய்கிறார்? அவர் ஜெயம் கொண்டுட்டார். ஆமா இல்லையா? மிகுதி என்ன செய்ய வேண்டும்? அப்படிதான் இருக்கணும். கிரிக்கெட் பார்க்கிறோம், எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸ்டார் டோனி எல்லாம் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க, வருவார். அவரை என்ன செஞ்சுவாரு? சில நேரங்கள் என்னது?
போலே விக்கெட் ஆகிடும். ஆனாலும் அந்த டீம்ல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பிரயாசப்பட்டு என்ன செய்வாங்க? வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆமாவே இல்லையா? அப்ப இயேசு என்ன செய்தார்? அவர் தோல்வி அடையவில்லை, அவர் வெற்றி பெற்றுட்டார். அந்த வெற்றியின் அடையாளத்தின் நிமித்தம் என்ன செய்கிறார்? நீங்களும் வெற்றி பெற வேண்டும். நான் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டேன்? வெற்றி பெற்றுட்டேன், வாங்கிட்டேன் கப்பை. நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் வாங்கணும். அம்மாவில் அதான் சொல்ற, நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். எனக்கு மாத்திரமல்ல அப்ப நமக்கெல்லாம் என்ன இருக்கு? இந்த வருஷத்துக்கு வாக்கு தத்துவம் முத்திரை மோதிரமாக இருந்தால் தான் மோதிரத்தை கொடுத்துட்டு கடைசி என்ன செய்வாரு? வாசிங்கம்மா, முடிச்சுட்டேன். அதுதான் மிக முக்கியம். சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிற எவனோ அந்த இடத்துல என்ன போட்டணும்? வா தைரியமா போட்டுருவீங்களா? ஜெயம் கொள்ளு. அவனுக்கு என்ன பிரிக்கப்படுமா? வெண்வஸ்திரம் தரிக்கப்படுமா? அப்படின்னா என்னது? கிறுக்கி போடுவதற்கும் முடியும். ஆமாவே இல்லையா? அப்ப நீங்க ஜெயம் கொள்ளாவிட்டால் வெண் வஸ்திரம் தரிக்கவும் முடியாது. வேற என்னது? ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரு ரேஷன் கடையில் போய் கேட்போம்ல, என் பேர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, கண்டதுலாம் பேர் இருக்கும். கவனம். நீங்க செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஞாபகத்துக்கு எழுதி வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது கடைசியாக புத்தகங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுமா? திறக்கப்படும். சில நேரங்களில் போனா பயங்கர, சில இடங்களில் போனோம்னா, இப்போ எம்பசிக்கு போகிறோம் அல்லது என்னது ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஆமாம், ஏதோ போலீஸ் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட்டை எடுத்து தான் போகிற ஒரு நாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. விசா இருக்கும், டிக்கெட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்க இங்கே நில்லுங்க போடுவாங்க. அங்கே போயிட்டு இங்கே நிற்க சொன்னால் நிற்போமா? அங்கே போய் நிற்போம். அது அப்படியே என்ன செய்வாங்க? அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. நமக்கு நம்ம நினைக்க வேண்டும், ஊருக்கு போக முடியாது. அம்மா இல்லையா? ஆமாம். இங்கே திரும்பி பார்த்தா சிஸ்டம் என்ன சின்ன சரி இப்போதான் நான் என்ன செய்யறேன்? இப்போதான் என்ன செய்யறேன்? போறேன், சிலைக்குள்ள போறேன். இனிதான் என்ன நடக்கும்? எல்லாம் எடுத்துட்டு அந்த இதை கொடுப்பாங்க பாருங்க. அந்த டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டு சீட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு என்னது? ஜெயம் கொடுத்துருவாங்க. சீட் என்னது? கன்ஃபார்ம். அம்மாவே இல்லையா? ஆமே. அப்புறம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த ஃப்ளைட்டுக்குள்ள போகிற நேரத்தில் போயிட்டு அதில் உட்காந்து இப்படி பக்கத்துலாம் பார்த்துட்டு டிவியெல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணோன்னே அதெல்லாம் அப்படி நடக்கிறது சந்தோஷம். ஆகவே சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவர் நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளும்படி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஆமா இல்லை? ஆமே. ஜெயம் கொண்டவர்களாக அமர்ந்திருக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அமர்ந்திருக்கிறோம். பாவத்தை விட்டு வாங்க வெளியே. பாவம் நம்மை கொண்டு போய் மரணத்துக்கு நேராய் கொண்டு போகும். அம்மாவே இல்லையா? ஏன்னா நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற இயேசு நமக்கு இருக்கிறார். அம்மாவே இல்லையா? அதனால நம்ம தைரியம் என்ன செய்யணும்? அதை பிடித்துக் கொண்டிருக்கோம். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொள்ளுகளாக, வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்கிறதை அறிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு முன்பதாக போய் நிற்கிற பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கும் இன்னும் தெரியுமா? ஆண்டவர் பிதாவுக்கு சொல்வார், இவர்களை யாரு? என் ரத்தத்தினால் கழுவப்பட்டார். அமருங்க. நீங்களாம் எங்க போய் அமருவீங்க? கற்பனை பண்ணி பாருங்க. கவுன்சிலர் பக்கத்தில் உட்கார சொன்னாலும் இப்படி உட்காருங்க. இதே நேரத்தில் சீஃப் மினிஸ்டர் பக்கத்தில் உட்கார சொன்னா கீழே உட்காந்துருக்கீங்க. நான் கீழே உட்காருறியா? அவருக்கு சமமாக, அவருக்கு நிகராக ஜெயம் கொள்வோம். எழுதி நிற்போமா? ஜெயம் கொள்வோமா? ஜெயம் கொள்வோம். எதிர்ப்போம். விசாசை எதிர்த்து நில்லுங்க. பாருங்க, அதெல்லாம் அழகாது. உங்களை விட்டு ஓடி போயிடுவான். நமக்காக கல்வாரியில் வெற்றி வெற்றியை அனுசரிக்க
We want to celebrate. We want to celebrate the day of the celebration. கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற நீங்கள் ஆமென். கர்த்தர் வெட்கப்பட்டு போகும் அவர் சொல்லுவார், நம்மை யாரும் பிரச்சனை நடக்காக நீ எப்படி துதிக்க? நான் துதிப்பேன். நான் துதிக்கிற பொழுது கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென். பவுலும் சீலாவும் துதித்துக் கொண்டிருப்பது விடுதலை உண்டாகும். இந்த கால வேளையிலே நாம் தமிழ் மக்களான வேலையில் நீங்கள் நாளை உங்களை விடுவித்து போவது நீங்கள் துதிக்க பெரிய சந்தோஷம்.